பேசுகிறாங்க கண்டினியூவாக வந்து திவ்யா வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இப்போ விஜே பார்வதி கூட ஒரு விஷயம் இவங்க பண்ணாங்க. அது மாக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏங்க நீங்கள் மாக் பண்ணீங்க? அது உங்களுக்கு தப்பாக தோணலையா? திவ்யா இந்த மாதிரியான ஒரு திவ்யா கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு திவ்யா வந்து ஏதாவது ஒரு சண்டை வந்தால் திரும்பவும் அவங்க பண்ணதே பண்ண மாட்டாங்கள்ல. இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? அது தப்பாக தெரியலையா அவங்கக்கிட்ட? அப்படின்ற ஒரு கேள்வியை விக்கல்ஸ் விக்ரமும் கனியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, பேசிகிட்டே இருக்காங்க. எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நடந்த விஷயங்கள் என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆன் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் இவங்ககிட்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது. வந்ததுலேருந்து நிறைய இடங்களில் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அது எல்லாமே வந்து ஓகே. அவங்க வீட்டிலருந்தும் இந்த ஒரு அட்வைஸாக வந்து சொல்லிட்டு போனாங்க. அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ விக்கல்ஸ் விக்ரமும் கனியும் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு தப்பாக தெரியலையா? நீங்கள் விஜய் பார்வதி கிட்ட அவங்கள மாதிரியே மாக் பண்ணி காட்டினது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து அது ஒரு ஃபால்ட்டாக வந்து தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்வதி என்ன எத்தனையோ இடத்துல வந்து மாக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து நான் மாக் பண்ணுறேன். நான் அவங்க பண்ணதே வந்து பண்ணால் என்ன ஆகும்? என்னை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறதுல அவங்க அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் திவ்யாவை ரொம்ப நேரம் வந்து பேச விட்டார் நம்ம விக்கல்ஸ் விக்ரம். சரி பொறுமையாக எல்லாத்தையும் வந்து கேட்டார். அவர் எவ்வளோ பொறுமையாக கேட்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, உங்ககிட்ட பொறுமையே இல்லை திவ்யா அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து வேறு பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் உங்ககிட்ட சுத்தமாக பொறுமையே இல்லை, நீங்கள் தான் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து அதையும் வெயிட் பண்ணி விக்கல்ஸ் விக்ரம் வந்து கேட்டு, இதுதான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை. நாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்தும் நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் திவ்யா பேசின விஷயங்கள்லேருந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துட்டாங்க. அதில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து இப்போ என்கிட்ட வந்து பார்வதி கிட்டே ஏன் மாக் பண்ணீங்கன்னு கேட்குறீங்கல்ல, ஏன் இதே விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி மாக் பண்ணும்போது கேட்கல அப்படின்னு கேட்டதுக்கு விக்கல்ஸ் விக்ரமோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போது இருந்து ஒரு விஷயத்த நான் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 80வது நாள் தான் வந்து அந்த ஒரு தாட் வந்தது. அப்படி கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஓகே சரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்போனா ஓகே அதை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாக்கிங் பண்ணதை வந்து நீங்கள் வந்து ஃபால்ட்டாக நினைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இவங்கள மார்க் பண்ணதும், இப்போது கானா வினோத் வந்து உங்களை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கை நீட்டி பேசும்போது மூக்கை விரிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதும், இது ரெண்டும் ஒன்று மாதிரி தானே வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இப்போ நீங்கள் வந்து பழைய விஷயத்த வந்து பேசுனீங்கல்ல, அவர் பேசினதை அது ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுவும் அதுவும் தயவு செஞ்சு ரிலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பண்ணுற விஷயங்களை வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து நியாயப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்து கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ண விஷயங்கள்லாம் வந்து நியாயம் நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி திவ்யா ஓகே எல்லாம் ஓகே, ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணது நியாயம் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நியாயமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க ஷார்ட்டாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி டக்குன்னு வந்து சொல்லிட்டா பரவாயில்ல. பட் ரொம்ப நேரம் வந்து பேசுகிறது ஒரு டயர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் திவ்யா வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகவே இருக்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு கோட் வேர்டுன்னு தான் நினைக்கிறேன் அந்த 200% அப்படிங்கிறது. அதனால தான் அப்போ இருந்து தான் திவ்யா வந்து பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க ஏதோ கோட் வேர்ட் முன்னாடியே பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா வந்து அவங்க அந்த ஒரு விஷயம் சொன்னதுலேருந்தே வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து தெரியுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன். பட் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கும் பார்வதி சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் வந்து பழைய பார்வதியை தட்டி எழுப்பின மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து 2 பேருமே அவங்க ஒரு கேமுக்காக ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன தான் ஆகப்போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போது பார்வதி வெர்சஸ் திவ்யா இதில் வந்து உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.